இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தமிழ்நங்கை அவர்களுக்கும் அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் தமன் அவர்களுக்கும் அப்புறம் ஒரு புது பாடல் இயற்றிய அந்த பாடலாசிரியருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த மெரினால நம்ம இந்த ஜல்லிக்கட்டுக்காக தெரியாத எல்லா உள்ளங்களும் ஒன்னான அப்புறம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தது. மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. அந்த வெற்றியை கொண்டாட முடியாத சூழ்நிலை உருவாச்சு. ஆனா நேற்று எங்களுடைய இளைஞர்கிட்டையும் எங்களுடைய மாணவர்கள்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. இது வெளியே வேற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இதை தெளிவுபடுத்தணும். நாங்க என்ன முடிவு எடுக்கிறோம், என்ன பண்ண போறோன்றத தெளிவுபடுத்தணுன்றதுக்காகத்தான் உங்களை எல்லாரும் நான் இன்னைக்கு சந்திக்கிறேன். முதல்ல நம்ம போராட்டத்தில் ஒரு பேர் மணிகண்டன், வயசு 16 தான் ஆகுது, அம்பத்தூர்ல இருக்காரு இந்த தம்பி. ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம போராட்டத்தில் கலந்து பீச்சில் அவர் இறந்துட்டாரு. அந்த இறந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது. நம்மளுடைய நண்பர்களும் அப்புறம் நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களும் அப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் எனக்கு இந்த தம்பி இப்படி இறந்துருக்கான்னு காலையில் எனக்கு சொன்னாங்க. ஒரு 8 மணிக்கு சொன்னாங்க. சொன்னோன்னே வீட்டு அட்ரஸ் எங்கன்னு கேட்க சொன்னேன். கேட்டால் அம்பத்தூரில் இருக்குன்னு சொன்ன போய் வீட்டை போய் பார்த்தேன். அந்த பையன் தான் அவர். இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு 2 நிமிஷம் அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க அம்மா தையல் மிஷின் வேலை பண்ணுறவங்க. ஒரு சில சந்தேகங்கள்லாம் கூட இருந்தது. இது இந்த போராட்டத்தில் தான் போய் இறந்தாரோ அப்படின்லாம் கேட்டேன். அதுக்கு ஆதாரங்கள் அவங்க குடும்பத்தில் இருந்து வந்திருக்காங்க, அவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு பெரிய பையனா நம்ம இருக்கணும், நம்ம எல்லாரும் இருக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நேற்று கேட்டேன். அப்புறம் இந்த மீனவர் குப்பம் எரிஞ்சிடுச்சுன்னு நான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு இருந்தேன். அது இப்போ அரசாங்கமே எடுத்து செய்யுது. அந்த 10 லட்ச ரூபா இந்த குழந்தை குடும்பத்துக்கு கொடுக்கலான்னு நேற்று போனவொன்னே அந்த காலையில் ஒரு 10 லட்ச ரூபாவா அந்த 10 லட்ச ரூபா இங்கே கொடுத்துட்டேன் நான். இது வெறும் பணம் தான் நான் கொடுத்தது. பட் இந்த குழந்தைய தமிழ் மண்ணுக்காக, இந்த பையன் தமிழ் மண்ணுக்காக இறந்துருக்காரு, தமிழ்ன்ற வார்த்தைக்காக இறந்துருக்காரு இந்த போராட்டத்தில். ஸோ இதுக்கு ஈடே கட்ட முடியாது. இந்த இதை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க அம்மாவை போய் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் இளைஞர்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் கேட்டிருந்தோம். தயவு செஞ்சு போய் அவங்க அம்மாவை பார்க்கலாம். நம்ம எல்லாருமே போய் மீட் பண்ணால் அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். எல்லாரும் போய் மீட் பண்ண போகிறோம் நாங்கள்லாம். ஸோ இதை பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச உதவி அந்த பையனுக்கு பண்ணுங்க. முதலமைச்சர் ஐயாவை நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தோம். பார்க்கும்போது மாணவர்கள் நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க, மருத்துவ செலவு பண்ணணும்னு கேட்டோம். கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் மேலே கேஸ் போட்டிருந்தா, இளைஞர்கள் மேலே மாணவர் மேலே கேஸ் போட்டிருந்தா அதை வாபஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது வரலாறுல இந்த வெற்றி பதிக்கக்கூடிய நாள். இது வேற மாதிரி ஆயிடுச்சு. அது செலிப்ரேஷன் டே ஒன்று வேணும்னு கேட்டிருக்கோம். அதுவும் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பையனுக்காக நம்ம ஒரே ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் ப்ளீஸ். அம்மாவும் அப்பாவும் வர முடியாது, ஏன்னா அந்த காரியம் முடிகிற வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த குடும்பம் இங்கே வந்திருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை பேசுவாங்க அவங்ககிட்ட. அவன் அன்னைக்கு காலையிலேயே போகணுன்னு சொல்லி கேட்டிருந்தான். அவங்க அம்மா நான் கூப்பிட்டு போகிறேன்டா, என்கிட்ட சொல்லுங்க போகிறதா இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் லீவுன்றதுனால அவங்க அன்னைக்கு கிளம்புறதுக்கு இருந்தாங்க. அவ்வளோ சீக்கிரம் 11:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா அவங்க அம்மா ட்ரெஸ் போடும்போதே கேட்டாங்க, ஏன்டா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நான் போட்டுக்கிறேம்மா, நாளையிலேருந்து எல்லாம் போட மாட்டேன், நாளைக்கு மிட்டம் டெஸ்ட் இருக்கு, நான் படிக்கணுமா சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ சீக்கிரம் பசங்கெல்லாம் சேர்ந்து கிளம்பாவ வீட்லேயும் சொல்லாமையே கிளம்பி பீச்சுக்கு போயிட்டு ஆவேன்.
சரி, அவங்க பசங்களை விசாரிக்கும் போது பீச்சுக்கு போயிருக்காங்க பசங்க, மணிகண்டனும் கூட போயிருப்பான்னு எங்களுக்காக சொன்னாங்க. அவங்க 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். பசங்களாம் ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டாங்க, பையன் மட்டும் வரவே இல்லை. அதுலேருந்து 8 மணி வரைக்கும் அங்கே அவங்க பசங்க வந்து எங்ககிட்ட உண்மையை சொல்லலை, எங்கள் கூட வந்தான்றதே மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்காக போகிறதுக்காக எல்லாம் கிளம்பி 10 மணி வரைக்கும் தேடிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பண்ணி பண்ணாங்க. அவங்க நாளை காலையில் எல்லாம் பசங்க திரும்பிடுவாங்கம்மா, நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, 5 மணிக்கெல்லாம் கலைஞ்சிரும் கூட்டுன்னு அவங்க எங்களுக்காக சொன்னாங்க. அவங்க அம்மா எதுக்காகவும் பயந்து நீங்கள் வீட்டிலே வெளியிலே தான் காத்துட்டுருங்க, எப்படியாவது அவங்க திரும்பிடுவாங்கன்னு சொல்லி. மறுநாள் காலையிலையும் வரல. காலைல 10 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது ஒரே கலவரம் ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, பீச் ஸ்டேஷனுக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா பீச் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காட்டி ரொம்ப கலவரம் ஜாஸ்தி ஆனதுனால எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியல. திரும்பி வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. கோஸ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க இன்னைக்கு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் காலையில் நாங்கள் அன்றைக்கி நைட்டு திரும்ப போய் பீச்சில் அப்ரோச் பண்ணி கேட்குறோம், இது எப்படி பண்ணுறது, பையன் மிஸ்ஸிங் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை எல்லா சைட்லையும் கோஸ்டல் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் அலர்ட் பண்ணி செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு இருந்தாங்க. அந்த வகையில் நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கோவளத்துலேருந்து ஆரம்பித்து வரும்போது காணத்தூர்ன்ற ஸ்டேஷனில் அவுட் போஸ்ட்டில் விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பையனோட பணம் ஒதுங்கி இருக்குது, உங்களுதான்றதை வெரிஃபை பண்ணுங்கன்றாங்க. வெரிஃபை பண்ணும்போது பார்த்தா பையனோட பாடி அது எங்களுக்கு 22 போன பையனை நாங்கள் 24 காலையில் ஒரு 11 மணி வாக்கில் பணமாக தான் பார்க்குறோம். அவங்க 8 மணிக்கு எடுத்திருக்காங்க, ஸ்டான்லி இது ராயப்பேட்டைக்கு அனுப்பிச்சிட்டாங்க பாடியை. நாங்கள் போகிறதுக்குள்ள ஒன்றும் சொல்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு மட்டும் ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் கொடுத்தோம், அம்மா தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க பிள்ளைங்க இருக்காங்கண்ணா, கவலைப்படாதீங்க, எல்லாரும் வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு. கண்டிப்பாக நாங்கள்லாம் போகிறத நாங்கள் நேற்று பிளான் பண்ணோம், நம்ம இளைஞர்கள்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து இந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, தம்பி வாங்க, இதுக்கு ஒரு பாட்டு பண்ணலாம் நம்ம. இது வந்து இது சோகத்திலேயே முடிஞ்சிடக்கூடாது இந்த விஷயம். இது வந்து ஒரு வெற்றியை நமக்கு வந்து அது பதிவு பண்ணணும்னு ஒரு பாட்டு பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். பண்ணும்போது இந்த தம்பி வந்து அலங்காநல்லூரில் போராட்டத்தில் கலந்துருக்காரு, அவர் அடியெலாம் கூட பட்டிருக்காரு. பட் இது வந்து பாட்டு பாடும்போது எனக்கு வந்து ஒரு பாட்டு பாடிக்க நீங்கள் கேட்குறீங்களான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ சரி பாடுவாரா நல்லா இருக்குமா எல்லாமே ஒரு சந்தேகம்லாம் இருந்தால் பாடின அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு சின்ன சின்ன வரிகள்லாம் மாற்ற சொல்லியிருந்தேன். அதை மாற்றிட்டு தம்பி எடுத்துகிட்டு வந்தார். இதுக்கு வந்து சரி மியூசிக் போட்டு அலங்காநல்லூர் 10ஆம் தேதி வந்து இதை நம்ம வாடிவாசல் திறக்க போகுது. ஸோ அது வந்து நம்ம அலங்காநல்லூர் 10ஆம் தேதி ஓப்பன் பண்ணும்போது இந்த சாங் எல்லா இடத்துலையும் ஒரு சந்தோஷமாக பாடணும் எல்லாரும். இவர் கேட்டது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்டோம், நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, இளைஞர் எல்லாரும் கேட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க இந்த பாட்டு பண்ணலான்னா செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு உடனே தமன் சாருக்கு ஃபோன் போட்டேன். ஏன்னா நான் நிறைய படம் அவங்க கூட பண்ணிட்டு இருக்கிறதில்ல, தமன் இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணணும், வெற்றி சாங், அது வந்து நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும், உடனே பண்ணி கொடுக்குற மாஸ்டர்னு சொன்னார். ஹைதராபாத்தில் இருந்தார், இதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. இந்த இடத்துல அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாங்க தமன். இந்த பாட்டை நாங்கள்லாம் கேட்டு ரசித்தோம், அது ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை நீங்களும் கேட்டு ரசித்து சந்தோஷப்படுங்க. விதவிதமா கோலம் போட்டு கட்டிக்கிட்டு புதுப்பான பொங்கலிட்டு கரும்பு கடிச்சுக்கிட்டு வெற்றிய கொண்டாடுடா மெரினா, வெற்றிய கொண்டாடுடா, வெற்றிய கொண்டாடுடா தமிழா, வெற்றிய கொண்டாடுடா. டேய் நிறுத்து 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 நிறுத்து, என்ன வெற்றியை கொண்டாட போற? ஏய் இந்த உலகமே பாட்டுச்சுல்ல, கைப்பேசியோட வெளிச்சத்துல, சுடு மண்ணுல, உப்பு காத்துல, கடும் குளிர்ல கூட நம்ம 10 குழந்தைகளை வச்சுட்டு என் அக்கா, என் மாமன், என் தங்கச்சி, மச்சான், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே ரத்த சிந்தி போராடி ஜல்லிக்கட்டு தடையை உடைச்செறிஞ்சு வரலாறு படிச்சாங்களே, அந்த மெரினா வெற்றியை நன்றி சொல்லி கொண்டாடுவா. மல்லிப்பூ ஒண்ணு உலகம் அறியோ, ஆமா அதுபோல அலங்காநல்லூர் சொல்லி இன்னாலும் நம்ம மதுரை மீனாட்சி அம்மங்கார தொட்டு வணங்கி விட்டு வாடிப்பட்டு தப்படுத்து அடிய புடிடா
மச்சான் மல்லி பத்தி பாடாத மச்சான், எல்லாருக்கும் மூட கிளப்பிட்டு போடுது. அழகா ஜல்லிய பத்தி பாடு, வீரத்தை கிளப்ப விட்டோம். திமிழு 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 ரெட்ட திமிழு ரெட்ட திமிழு வருது 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 வருது, வருஷ நாட்டு காலை வருது, பாஞ்சு வருது பாஞ்சு வருது, காலை நோட்டு காலை வருது, எகிரி வருது எகிரி வருது, அவனேபுரம் காலை வருது. அடகு 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 அலங்காநல்லூர் காலை, எவனுக்கு தொண்டு இருந்தா புடிச்சு பாரு திமிழ. இது அலங்காநல்லூர் காலை, எவனுக்கு தொண்டு இருந்தா புடிச்சு பாரு திமிழ. ஏ வாடியில சீரி விட்டா சீவி விட்டா கொம்பினில சீட்டா சிங்கக்கா குத்து 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 குத்துனா முடல குடல் எல்லாம் பறக்கும். அலங்காநல்லூர் காலை, எவனுக்கு தொண்டு இருந்தா புடிச்சு பாரு திமிழ. பாயிரமாடு எங்களை கண்டா பதுங்கி ஓடுது, எவனை கண்டா தெரிக்க ஓடுது. அவன் பாத்திரில கல்லு காலு ரெண்டா போனது, வாழு வீசின வந்த காலு நொறுங்கி போனது. பாசம் காட்டி இவளத்தை மயிலக்கால, பாஞ்சு பிடிக்க போராண்டு இந்த கால. பாசம் காட்டி இவளத்தை மயிலக்கால, அத பாஞ்சு பிடிக்க போராண்டு இந்த கால. இது அலங்காநல்லூர் காலை, எவனுக்கு தொண்டு இருந்தா பிடிச்சு பாரு திமிழ. போதை போட்டு மாட்டை யாரும் தொடுவதும் இல்ல, எந்த மாட்டுக்குமே போதைய நாங்க ஊட்டுறதில்ல. வாழை முறுக்கி வாயால கடிப்பதும் இல்ல, தாறு குச்சி கொண்டு நாங்க இடிப்பதும் இல்ல. அறிவுள்ள மனிதானை புரிஞ்சுக்கோ, ஏழுதோ தடையாக நிற்காதோட. அறிவுள்ள மனிதானை புரிஞ்சுக்கோ, ஏழு தடவை தடையாக நிற்காதோட. இது அலங்காநல்லூர் காலை, எவனுக்கு தொண்டு இருந்தா பிடிச்சு பாரு திமிழ. திரிசங்கு போல ரெண்டு சொல்லி இருக்கும், அதன் திமிழில் திமிரேதான் நிறைஞ்சிருக்கும். திருப்பால காலை எட்டு திசையும் பாயும், திமிழ தொட்டு பாரு வயத்தையுண்டா வகுந்து போடும். வீரனுண்டா பாழகிட்ட போய் பாருடா, உசுறு உனக்கு வேண்டாம் மோதி பாருடா. வீரனுண்டா காலகிட்ட போய் பாருடா, உசுறு உனக்கு வேண்டாம் மோதி பாருடா. இது அலங்காநல்லூர் காலை, எவனுக்கு தொண்டு இருந்தா பிடிச்சு பாரு திமிழ. நடவண்டி இல்லாம நடைபழக நாங்க ஜல்லிக்கட்டு காலையோட கயிறு பிடிச்சோம். ஏறு மூட்டியில் ரெட்ட மாட்டு ஜோடி போட்டி கலப்பையில நாடு செலுத்திட நாங்க தானே ஏறு பிடிச்சோம். வீறு கொண்ட இளைஞர்கள் எங்கள் பக்கம், தமிழின் வீரத்தை சொல்லும் என்ற மெரினா கூட்டம். வீறு கொண்ட இளைஞர்கள் எங்கள் பக்கம், தமிழின் வரலாற்றை சொல்லும் என்ற மெரினா கூட்டம். இது அலங்காநல்லூர் காலை, எவனுக்கு தொண்டு இருந்தா பிடிச்சு பாரு வெயில. வலியும் வேதனையும் மலையையே சொல்லுமடா, அலையின் ஓசையிலே போராட்டம் வந்தவடா. அலையின் வேதனையும் மலைகளுக்கே சொல்லுமடா, அலைகளின் ஓசையிலே போராட்டம் வந்தவடா. அறவழி போரிலே கடல் கரை மணல் வெளி வீதியிலே, அறவழி போரிலே கடல் கரை மணல் வெளி வீதியிலே. சிந்திய ரத்தங்கள் தமிழின் நிறமாகும், தாங்கிய கோஷங்கள் காந்திய ஒளியாகும். சிந்திய ரத்தங்கள் தமிழ் மண்ணின் நிறமாகும், தாங்கிய கோஷங்கள் காந்திய ஒளியாகும். தடைகளை உரை தெரிவோம், தமிழரின் உரிமையை மீட்டெடுப்போம். தடைகளை உரை தெரிவோம், என் தமிழரின் உரிமையை மீட்டெடுப்போம். பொன்னும் கிளச்சிடும் பொருளும் கிளச்சிடும், உயிர் போன மட்டும் இங்கே கிடைக்காதுடா. இது தமிழனோட வீர தழும்பில் பிறந்த தாலாட்டுடா. இதில் எங்க உயிர் போன பெருமை வேண்டா. இது அலங்காநல்லூர் காலை, எவனுக்கு முன்னிருந்தா பிடிச்சு பாரு திமிழ 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 திமிழ. சும்மா நச்சுக்கு 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 நச்சுக்கு. அவங்க வேலையை செய்கிறத விட்டுட்டு இவர் ஏன்டா வந்து நடிக்க வர்றாரு. இப்போ கூட இவ்வளோ முடியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு இசையமைப்பாளர். இவ்வளோ பயந்து ஓடிடுவார். எங்கள் அப்பா குரலை கேட்டு இந்த ஆளுக்கு எப்படிங்க போடுறது பாட்டுன்னு. ஒன்னாருமே நீ என்ன ஆரம்பித்தார். இவர் எந்த இதில் போகிறது, ஸ்கேலில் போகிறது, எந்த ஸ்கேலில் வரல.
இவர் வந்து அப்பா இல்லைப்பா நீங்கள் வந்து கொஞ்சம் டேய் நீ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற போடா சொல்லிட்டு போயிட்டார். அவங்க இவ்வளோ தூரம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. அவங்க ஏன்னா அறிவாளிகள், அவங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்மளை மாதிரி முட்டா பயலுக இல்லை, அவங்க கொஞ்சம் அறிவோட நல்லா, ஏன்னா சர்வீசஸ் அதிலெல்லாம் இருக்கிறவங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட பேட்டிலாம் கொடுத்தா கொஞ்சம் பயந்தாங்க. நான் சரி நீ எங்கேயோ ஏன் பயப்படுற, என்ன இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ் இந்த பக்கம் ராதாரவி, அவன் என்ன பெரிய இவனியா, அவன் ஒரு நடிகை அவ்வளோதான், சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறான், அதோட நினச்சிக்க மனசில் அப்படி நெஞ்சு பிடிச்சி தள்ளுறான் நிற்கிறான். அப்படி பார்த்தேன் நான் பார்த்து வளர்ந்தப்ப என்னடா இப்படி பண்ணுறேன். கலைஞரின் குடும்பம் என்பது வேறு, கலை குடும்பம் இது. அதனால் சொல்கிறேன், நான் அந்த அரசியல் பேச வரல. நான் ஒன்று என்ன ஏதோ ஒம்பு மாட்டி விட்டுறாதீங்க, ஏதோ அரசியல் பேசுகிற ரொம்பலாகடான்னு.